எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க? சும்மா அந்த குழம்போட டேஸ்ட் சும்மா வேற லெவலுங்க. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் முட்டை குழம்பு பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக முட்டை உப்பு போட்டு அவிச்சு எடுத்துட்டேன். இப்போ அதுக்காக சிம்பிளாக ஒரு மசாலா வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் 2 பீஸ் பட்டைங்க, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஸ்பைசஸோட ஸ்மெல் நல்லா வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் வறுத்துட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கையளவு தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள், நல்லா 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா நிறச்சாப்பில் எடுத்து போட்டுக்கோ. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆனால் நம்ம சேர்த்துருந்த தேங்காய் கூட இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த சூட்லேயே இந்த மசாலா பொடியை நல்லா வறுபட்டுருங்க. நம்ம சேர்த்துருந்த தேங்காய் கூட மசாலாலாம் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்த தேங்காவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க. இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த ஆயிலில் இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கையால் ஒரு கையளவு வெங்காயம் உள்ள சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலை. அந்த வெங்காயம் நல்லா சிவந்து வரட்டும், நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடயே ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக வறுந்து வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்து இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகட்டும், அது வரை இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வடை நல்லா போயிடுச்சுங்க. இப்போ 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருப்பேன். இப்போ இது உள்ள இப்போ இதையும் வெங்காயத்தை கூட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தக்காளியோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகட்டுங்க. போய் நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்துருந்த தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு சைடு வதங்கட்டும். நம்ம அடுத்தால நம்ம அவிச்சு எடுத்த முட்டையை ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டையை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கறி மசாலா தூளுங்க. இந்த மசாலாலாம் ஆயிலில் ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வருங்க, இல்லைன்னா மசாலா தீஞ்சிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நுரைச்சிட்டு வருதா? இந்த அளவுக்கு நுரைச்சிட்டு வந்த போதும் நம்ம அவிச்சு எடுத்த முட்டையை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நம்ம சேர்த்துற மசாலாவில் இந்த அளவுக்கு கோட்டாக இருக்கணுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கூட மூடி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணால் போதுங்க. இப்போ இதை வேறு சைடு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நம்ம அடுத்தல குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி ஒரு கலரில் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து தேங்காயெலாம் நல்லா அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அந்த முட்டை குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஃபீலிங் இருக்குங்க. அந்த அளவுக்கு மட்டன் குழம்போட ஸ்மெல் எனக்கு வந்துட்டுருக்கு. இப்போ நான் கலந்து கொடுத்துட்டு இருக்கும்போது இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். அடுத்தப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து முட்டையை உள்ள சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்து மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 5 முட்டை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இருக்க மசாலாவும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றிக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படி மேலாட்ட ஊற்றிக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை சேர்த்த பிறகு குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் மேலே தூவி குழம்பு ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. எம்மியான டேஸ்ட்டில் ரொம்ப மட்டன் குழம்பு ஸ்டைலில் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.